தமிழகத்தின் மரபுசார் உணவு மற்றும் உற்பத்தி பொருட்களை நாம் தொலைத்து விட்டோமா? ஏன் இல்ல tnecard.com மரபுசார் தற்சார்பு ஆன்லைன் விற்பனையகம். இப்போ இந்த அரிசி பாரம்பரிய அரிசியா இன்னைக்கு வந்து மக்கள் தேடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதிய நவீன வகை அரிசிகள், இந்த புதிய நவீன வகை அரிசிகள் வந்து சூழ்ச்சியாளர்களால் ஒரு சூழ்ச்சித்தனமாக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் இனிஷியல் போட்ட அரிசி இருக்கு இல்லையா, அந்த அரிசிக்கெல்லாம் ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறு எங்கே ஆரம்பிக்குதுன்னா பிலிப்பைன்ஸில் ஆரம்பிக்குது. எதுவுமே உரம் போட மாட்டேங்கிறான், யூரியா போட மாட்டேங்கிறான், எதையும் களைக்கொல்லி அடிக்க மாட்டேங்கிறான். இவன் போட்டு நல்லா தூக்கிட்டு வந்துடுறானுங்க. 6 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நெல் விளைஞ்சி மானக்கடை கிடக்குது. யானை கட்டி தான் அதை அடிக்கக்கூடிய அளவுக்கு நெல் விளைஞ்சி கிடக்குது. அப்படின்னா இதை விடாத, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது தான் அவன் போனால் சும்மா கடந்த உரத்தை அந்த கெமிக்கலை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தான். கடைசியில் பார்த்தா உலகம் முழுக்க வயல்வெளிக்கு ஃபுல்லாக அந்த உப்பை தூக்கிட்டு வந்துட்டானுங்க. நிறைய லாபம், கொள்ள லாபம் அடிச்சுட்டு வந்துட்டானே. அப்போ இதை நம்ம விடக்கூடாது, நாமளும் உள்ளே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைசர் கம்பெனி, பில்கேட்ஸ் அவர் கம்பெனி, நீங்கள் போயிட்டு பில்கேட்ஸ் மாத்திரை கம்பெனி வச்சிருக்கோம் போகிற அங்கே போய் நிற்கிறான். எல்லாரும் ஃபண்டிங் கொடுத்துட்டு உனக்கு என்னப்பா பிரச்சனை? எனக்கு ஒன்றும் இல்லைங்க, சக்கரை வியாதி எல்லாம் அந்த கிழக்காசிய நாடுகள் ஃபுல்லாக சக்கரை வியாதி வந்துச்சுன்னா எங்களுடைய டயபெட்டிக்கான மெடிசன் நிறைய பண்டிங் கிடக்குது, யாரும் வாங்குறதுக்கு ஆள் இல்லை, அந்த மருந்துகளை நான் விற்கணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான அரிசிகளை நீங்கள் உற்பத்தி பண்ணுங்க. நான் கொடுக்குற அரிசி கிரானல்ஸ் தரேன், அதையும் ஒரு 2 ஸ்பூன் போட்டுங்க, நான் ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன், நீ போடு. ஃப்ரீயாக எதுக்கடா கொடுக்குற நீ? இவ்வளோ கோடி அவ்வளோ நல்லவனா நீ? சால்வெண்ட் அப்படின்னா எண்ணெய் மாதிரி இருக்கும், ஆனால் எண்ணெய் கிடையாது. அந்த சால்வெண்ட்டை கலந்து மிக்சிங் பண்ணி ஃபில்ட்ரேஷன் பண்ணும்போது எண்ணெய் தண்ணி மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சால்வெண்ட்டை திரும்ப பிரிக்க முடியுமானா பிரிக்க முடியாது. அப்போ இந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய ஸ்டீம், அந்த ஆவியும் போயிட்டு அதில் பட்டு இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒட்டுதுன்னா, இந்த எண்ணெயை நீங்கள் டெய்லி சாப்பிட்றீங்களே, உங்களுடைய இதயத்திற்கு இதமானதாக இருக்குமா? இது பாக்கெட்டில் இருக்கக்கூடியது மஞ்சள் பொடி தான் உங்களால் சொல்ல முடியுமா? குர்குமின் எடுக்கப்பட்ட பவுடர், குர்குமின் மெடிசன், அது வந்து கிட்டத்தட்ட நாங்கள் 7500 கொடுத்து வாங்குறோம். குர்குமினை 1 கிலோ 7500 கொடுத்து, 7500ல அந்த 9000 1 கிலோ கொடுத்து நாங்கள் வாங்குறோம். குர்குமின் தான் மருத்துவ பயனுள்ள பொருள். குர்குமின் எடுத்த பிறகு அது வந்து அதுலேருந்து வரக்கூடியது வேஸ்ட்டு, அதை வந்து குப்பையில் கொட்டணும். குப்பையில் கொட்டாமல் கிலோ 20 ரூபாய்க்கு கிடைக்குது. அப்போ நீங்கள் சாப்பிட்றது மஞ்சள் பொடியா குப்பை பொடியா? இதை எப்படி தேர்வு பண்ணுறது? அது தேர்வெல்லாம் வந்து உங்களுக்கு அதை விட வேற என்ன சார் வேலை? அடிப்படைத்தவே எவனோ ஒருத்தன்ட்ட ஏன் கொடுக்குறீங்க? உங்கள் குழந்தைய நீங்கள் தானே பெற்றுக்கிறீங்க, இல்லை யாரோ ஒருத்தன் குழந்தை பெற்று கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணுறீங்களா? வணக்கம் நேயர்களே, இன்று நம்மோடு மரியாதைக்குரிய சித்த மருத்துவர் திரு தணிகாச்சலம் அவர்கள் இருக்காங்க. சார் வணக்கம் சார். வாங்க. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க சார். நம்ம பாரம்பரிய அரிசியாக சொல்லப்படுற நெல் சோறு அப்படிங்கிறது நம்ம பாரம்பரிய அரிசி கிடையாதா? இப்போ அதில் என்ன பிரச்சனைகள் இருக்குது? அரிசி என்பது கிட்டத்தட்ட ஒரு அரிசி என்ற சொல்லே ரைஸ் அப்படிங்கிற சொல்லே அரிசியிலேருந்து வந்தது தான். நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து அங்கேருந்து வந்தது இங்கேருந்து வந்தது. அதெல்லாம் எங்கேருந்தும் வரல, நம்முடைய தமிழர்களுடைய ஒரு உணவு தான் அரிசி என்பது. இப்போ இந்த அரிசி பாரம்பரிய அரிசியாக இன்றைக்கி வந்து மக்கள் தேடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதிய நவீன வகை அரிசிகள், இந்த புதிய நவீன வகை அரிசிகள் வந்து சூழ்ச்சியாளர்களால் ஒரு சூழ்ச்சித்தனமாக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த அரிசியினுடைய வரலாறு என்ன? இப்போ நீங்கள் இனிஷியல் போட்ட அரிசி இருக்கு இல்லையா, அந்த அரிசிக்கெல்லாம் ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறு எங்கே ஆரம்பிக்குதுன்னா பிலிப்பைன்ஸில் ஆரம்பிக்குது. பிலிப்பைன்ஸில் தான் உலக நெல்லாராய்ச்சி நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய IRRI அப்படின்றக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது பிலிப்பைன்ஸில் வச்சுருக்காங்க. இந்த பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய உலக நெல்லாராய்ச்சி நிறுவனத்தை யார் துவங்கினாங்க, எதற்காக துவங்கப்பட்டது அப்படிங்கிற 2 கேள்வியை கேட்டிங்கன்னா, இந்த நவீன அரிசிக்கு பின்னால் இருக்கக்கூடிய சதியெல்லாம் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இப்போ இந்த உலக நெல்லாராய்ச்சி நிறுவனத்தை உலக வங்கி துவங்குச்சா அப்படின்னீங்கன்னா சத்தியமாக இல்லை. உலக நெல்லாராய்ச்சி நிறுவனத்தை உலக சுகாதார நிறுவனம் அவங்க துவங்கினாங்களா அப்படின்னா அவங்களும் துவங்கலை. இல்லை உலக நெல்லாராய்ச்சி நிறுவனத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் சேர்ந்து துவங்கினாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது. அப்போ பிலிப்பைன்ஸ் நாடே வந்து தன்னுடைய மக்கள் இந்த நல்ல அரிசியை சாப்பிடணுங்கிறதுக்காக துவங்கினாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அப்போ எந்த நாடுகளும் இல்லாமல் இந்த உலக நெல்லாராய்ச்சி நிறுவனத்தை யார் துவங்கினாங்க அப்படின்றது தான் கேள்வி. யார் துவங்கினாங்கன்னா 2 பேர் துவங்குறாங்க. ஒன்று ராக்பெல்லர் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. யார் அந்த ராக்பெல்லர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கேரக்டர் யார், அந்த சார் அப்படிங்கிற மாதிரி அந்த சார் யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த சார் வேறு யாரும் இல்லை. அப்போது உலகம் முழுக்க வந்து
ஆயில் நிறுவனங்களை நிர்வகித்த ஒரு அவர் தான் ராக்ஃபெல்லர். உலகளாவிய அளவில் ஆயில் நிறுவனங்கள் மற்றும் வெடி மருந்துகள் இதெல்லாம் வந்து ரெண்டுத்தையும் நிர்வகிக்கம் பண்ண ஒரு கம்பெனி. அப்போ அந்த ராக்ஃபெல்லர் என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னா, உலகம் முழுக்க வந்து இந்த பியூரிஃபிகேஷன் பண்ணும்போது அந்த பெட்ரோலிய பொருட்கள்லேருந்து பை ப்ராடக்டாக அவங்களுக்கு நிறைய யூரியா கிடைக்கிது. அப்போ வந்து பொட்டாஸ் வந்து நிறைய கிடைக்கிது. அப்போ இந்த ரெண்டுத்தையும் வந்து எக்ஸஸாக இருக்குது, இதற்கான தேவையில்லை. சண்டை வந்து பெரிய அளவில் சண்டை இல்லை அப்படிங்கிறதுனால பொட்டாசியம்னுடைய பயன்பாடு பெரிய அளவில் இல்லாமல் போகுது. அப்போ இதை வந்து ஒரு பெரிய ரிசர்ச் இன்ஸ்டியூட் பண்ணி லேபில் கொடுத்து இதை வந்து வேறு எதுக்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் விவசாயத்திற்கு நம்ம யூரியாவாக பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பொட்டாசியத்தையும் பயன்படுத்தலாம். அப்படிங்கும்போது இப்போ எப்படி விவசாயம் நடக்குது அப்படின்னா, இது இயற்கையாக நடக்குது. அப்போ இயற்கையாகவே விளையுதா? ஆமாம் விளையுது. அங்கே தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்குது, மாடு கட்டி போரடித்தால் மாளாத சென்னல் என்று யானை கட்டி போரடித்த அழகான தென்மதுரை அப்படின்னு சொல்லிட்டு. தென்மதுரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவிரியும் கிடையாது, இது தாமிரபரணியும் கிடையாது. இப்போ ரெண்டுக்கும் இடையிற இடத்துலையே அவ்வளோ பெரிய நெல் விளைஞ்சிருக்குது. ஒரு பெரிய ஒரு பாசன வசதி இல்லாத இடத்துலையே யானை கட்டி போரடிக்கிற அளவுக்கு நெல் விளைஞ்சிருக்குது. அப்போ அந்த காலத்தில் வந்து யூரியா கிடையாது, பொட்டாசியம் கிடையாது, எதுவும் கிடையாது, இவ்வளோ செழிப்பாக வளர வைக்கிறாங்களே அப்படின்னு அந்த டீட்டெயில்ஸும் போகுது. அப்போ இந்த இயற்கையாக விளையக்கூடிய நெல்லை வந்து முதல்ல அழிச்சணும். இயற்கையாக விளையக்கூடிய எதுவுமே உரம் போட மாட்டேங்கிறான், யூரியா போட மாட்டேங்கிறான், எதையும் களைக்கொல்லி அடிக்க மாட்டேங்கிறான். இவன் போட்டு நல்லா தூக்கிட்டு வந்துடுறானுங்க. 6 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா நெல் விளைஞ்சி மானக்கடாக கிடக்குது. யானை கட்டி தான் அதை அடிக்கக்கூடிய அளவுக்கு நெல் விளைஞ்சி கிடக்குது. அப்படின்னா இதை விடாத, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பிலிப்பைன்ஸில் பண்ணி பெரிய அளவில் ஃபண்டிங் பண்ணுறாங்க. அந்த இன்ஸ்டியூட்டுக்கு ஃபண்டிங் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கீழே நாடுகள் எல்லாம் யூனிவர்சிட்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த அரசாங்கங்களுக்கு விவசாய பல்கலைக்கழகங்களை நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணுங்கள், விவசாயத்தை கற்றுக் கொடுக்கணும், நம்ம யார் விவசாயிகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், ஆஃபீஸர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபண்டிங் எல்லா நாடுகளுக்கும் இந்த ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அங்கங்கே விவசாய பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்படுகிறது. பல்கலைக்கழகங்களுக்கு நிறைய ஆஃபீஸர் போடுறாங்க. அதற்கு பிறகு இதிலேருந்து கனெக்ஷன் வந்து பிலிப்பைன்ஸ் இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேருந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸ்பான்சர் பண்ணிவிட்டு அப்போ தான் அவங்களுடைய ஃபண்டில் தான் போயிட்டு விவசாயிகளை பார்க்குறாங்க. பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு நாங்கள் மானியமாக தரோம். என்னத்தை மானியமாக தரீங்கன்னா, யூரியா தரோம், பொட்டாஷ் தரோம், டிஏபி தரோம், அது இல்லாமல் விதை நெல் நாங்கள் தரோம். நீங்கள் வைக்கிற விதை வந்து 6 மாதம் விளையணும், நாங்கள் கொடுக்குற நெல் 3 மாதத்தில் விளைஞ்சிரும். அதனால் வந்து உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. இது நீங்கள் அதே நெல் தான், இதை வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த யூரியாவை ஒரு 2 விசிறிங்க, பொட்டாஷை 2 விசிறிட்டு வந்துட்டிங்கன்னா போதும், மானக்கடை அது பாட்டுக்கு விளைஞ்சு கிடக்கும். அப்படின்ன உடனே மக்களுக்கும் ஆர்வமாயிடுச்சு. 6 மாதம் 3 மாதம் ஆகிடுமா, அவ்வளோ நெல் விளையுமா? ஆமாம் நல்லா விளையும். நீ பாரு, இந்த வயல் எப்படி இருக்குது, மஞ்சளாக இருக்குது, கொஞ்சோண்டு யூரியா இப்படி விசிறு பச்சை ஆயிடுச்சு பற்றியா, எவ்வளோ மேஜிக் இது. ஆமாங்க நல்லா விளையுதுங்க. அப்படியா, அந்த பழைய நெல்லெல்லாம் தூக்கி போட்டு இந்த புதிய நெல் விதை நான் இலவசமாக தரேன், யூரியா பொட்டாஷு டிஏபி இடுபொருள் எல்லாம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மூலிமா உங்களுக்கு மானியமாக தரேன், நீங்கள் இன்றைக்கி காசு தர வேண்டாம், பொறுமையாக 3 மாதம் கழிச்சு கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தை தேன் ஊற்றி ஆசை வார்த்தை கொடுத்து தான் இந்த நெல்லை பாரம்பரிய ரகத்தை பூரா அழிக்கிறாங்க. பாரம்பரிய ரகத்தை பூரா அழிக்கிறாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, ராக்ஃபெல்லர் இயற்கையாக விளையக்கூடிய நெல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, ஏன் உரத்தை போட்டால் மட்டும்தான் நெல் விளையணும், அப்படி ஒரு நெல்லை உற்பத்தி பண்ணுறான்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி ரெசிஸ்டன்ஸ், அதாவது இயற்கையாக விளையக்கூடாத நெல் ரகங்களை உற்பத்தி பண்ணாங்க. அந்த ரகம் தான் இப்போ நம்ம இன்சியல் வச்சு வரக்கூடிய அரிசி பூரா. அப்போ பாரம்பரிய அரிசி அழிக்கிறாங்க, பாரம்பரிய விதைகளையும் அழிக்கிறாங்க, விதைகளையும் திட்டமிட்டு எங்கேயும் கிடைக்க விடாத மாதிரி அழிக்கிறாங்க. இதை எதுக்காக அழிச்சாங்க அப்படின்னு சொன்னால், அதற்கு பிறகு நிறைய கம்பெனிகள் இதை செம்ம டெக்னிக்காக இருக்கப்பா, அவன் போனால் சும்மா கடந்த உரத்தை அந்த கெமிக்கலை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தான். கடைசியில் பார்த்தா உலகம் முழுக்க வயல்வெளிக்கு ஃபுல்லாக அந்த உப்பை தூக்கிட்டு வந்துட்டானுங்க, நிறைய லாபம் கொள்ள லாபம் அடிச்சுட்டு வந்துட்டானே. அப்போ இதை நம்ம விடக்கூடாது, நாமளும் உள்ளே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைசர் கம்பெனி, பில்கேட்ஸ் அவர் கம்பெனி, நீங்கள் பில்கேட்ஸ் இவங்கெல்லாம் போயிட்டு அந்த ஃபார்மா கம்பெனி பூரா போகிறான். எங்கே போகிறான், இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டு இவனுங்கெல்லாம் நானும் ஃபண்டு தரேன். யார், மருந்து தயாரிக்கிறவங்க பூரா அங்கே போய் நிற்கிறான், மாத்திரை கம்பெனி வச்சுருக்கவங்க பூரா அங்கே போய் நிற்கிறான். எல்லாரும் ஃபண்டிங் கொடுத்துட்டு, உனக்கு என்னப்பா பிரச்சனை,
எனக்கு ஒன்றும் இல்லைங்க, சக்கரை வியாதி எல்லாம் இந்த கிழக்காசிய நாடுகள் ஃபுல்லாக சக்கரை வியாதி வந்துச்சுன்னா எங்களுடைய டயபெட்டிக்கான மெடிசன் நிறைய பெண்டிங் கிடக்குது, யாரும் வாங்குறதுக்கு ஆள் இல்லை. அந்த மருந்துகளை நான் விற்கணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான அரிசிகளை நீங்கள் உற்பத்தி பண்ணுங்கள். அப்படி உற்பத்தி பண்ணிங்கன்னா இத்தனை லட்சம் கோடியை நான் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அடுத்த ஃபார்முலா போட்டு சக்கரை வியாதி வரக்கூடிய அரிசிகளை நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை வியாதிக்கான அரிசியை உற்பத்தி பண்ணுறாங்க. அடுத்து ஒரு கம்பெனி கொடுக்குறான், ஸ்பான்சர் பண்ணுறான். உனக்கு என்னப்பா பிரச்சனை? எனக்கு ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் சக்கரை வியாதி வரக்கூடிய அரிசியெல்லாம் உற்பத்தி பண்ணுறீங்க, எங்கள் கம்பெனியும் கொஞ்சம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா உனக்கு என்ன வேணும்? ஹார்ட் டிசீஸ் வரக்கூடிய அரிசியை உற்பத்தி பண்ணுங்கள், கொலஸ்ட்ரால் அதிகமாகணுங்க. அந்த அரிசியை சாப்பிட்டாங்கன்னா உடனடியாக கொலஸ்ட்ரால் ரைஸ் ஆகணும். இப்போ அதற்கான அரிசியை உற்பத்தி பண்ணுங்கள். உற்பத்திங்கன்னா நான் கொஞ்சம் தாரேன். அப்புறம் பில்கேட்ஸ் வராரு. அவரு என்னப்பா உனக்கு என்னப்பா பிரச்சனை? எனக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் கொஞ்சம் குறைக்கிற மாதிரியான அரிசியை நீங்கள் உற்பத்தி பண்ணுங்கள். நோய் எதிர்ப்பு சக்தி குறைச்சிங்கன்னா தான் நான் புதுசாக கண்டுபிடிக்கிற வைரஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணால் உடனே ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ இவன் இயற்கையான பாரம்பரிய அரிசியை சாப்பிட்டாங்கன்னா நோயை வந்துட்டு பரப்புறது கஷ்டமாயிடும். ஆப்பிரிக்காவில் அவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்கள். அதனால் இவனுங்களுக்கெல்லாம் ஈஸியாக நோய் எதிர்ப்பு திறனை கம்மி பண்ணக்கூடிய அரிசிகளை உற்பத்தி பண்ணுங்கள். அதுக்கு நீ என்ன பண்ண, நானும் ஃபண்டு தரேன். இப்போ நீங்கள் போயிட்டு இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வெப்சைட்டுக்குள்ளால் போங்க. படித்த பெருமக்கள் அனைவருக்கும் நான் சொல்கிறேன், எல்லாரும் போயிட்டு இதனுடைய ஃபண்டர் யார், ஸ்பான்சர் யார், இந்த நிறுவனம் இயங்குவதற்கான ஃபண்டிங் பண்ணக்கூடிய ஸ்பான்சர் யாருன்னு பாருங்கள். நான் சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கும் வரும். இதற்கு பின்னால் இவ்வளோ பெரிய சூழ்ச்சி இருக்குது. அதற்கு பிறகுதான் நெல் ஜெயராமன், நம்மாழ்வார் போன்றவர்கள்லாம் பாரம்பரிய அரிசியை நம்ம திரும்ப மீள் உருவாக்கம் பண்ணணும், திரும்ப கொண்டு வரணும். விவசாயிகளுக்கு விவசாயம் பூரா நஞ்சாகி மாறிட்டது. விவசாய நிலங்கள் பூரா உப்பு அள்ளி போட்டுட்டானுங்க. போட்ட பிறகு பயிரெல்லாம் கருக ஆரம்பிச்சிச்சு. அதனால் உப்பு இல்லாத விவசாயம் நமக்கு தேவை. அதனால் நம்ம வந்து நல்ல அரிசி வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் அந்த இயக்கம் துவங்கப்பட்டது, நெல் இயக்கம் துவங்கப்பட்டது. அதற்கு பிறகு இன்றைக்கி பாரம்பரிய அரிசி பூரா திரும்ப மீள் உருவாக்கம் வருது. கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா, இப்படி கொட்டாரஞ்சம்பா இதெல்லாம் வருது. வரும்போது திடீர்னு மூழ்கிட்டான். திடீர்னு அமெரிக்காக்காரனுக்கு வெறுத்து போச்சு. அடடா, இதை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கவுனி அரிசியை மேம்படுத்தப்பட்ட கருப்பு கவுனி அரிசின்னு பிலிப்பைன்ஸ்லாம் கொண்டாந்து இறக்கியிருக்கான். மேம்படுத்தப்பட்ட கருப்பு கவுனி அரிசியை சாப்பிட்டா சக்கரை வியாதி போயிடுதில்ல, போகக்கூடாதுங்க. போட்டால் நான் இவ்வளோ கோடி செலவு பண்ணி ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு பணம் கட்டி இவ்வளோ சம்பளம் கொடுத்து இவ்வளோ ஃபண்டிங் பண்ணி நான் எதுக்காக வந்து இவ்வளோ ஃபண்ட் பண்ணேன்? மக்களுக்கு வியாதி வரணும்னு தானே. நீங்கள் திடீர்னு பாரம்பரிய அரிசியை திரும்ப கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல நான் சாப்பிட்றேன்னு அவன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டானா அப்போ என் மருந்து கம்பெனி லாஸ் ஆகிடும்ல. அப்போ மேம்படுத்தப்பட்ட கருப்பு கவுனி அரிசியை நீ சாப்பிட்டீங்கன்னா திரும்ப சக்கரை வியாதி வரும். இந்த பழைய அரிசி நவீன அரிசி சாப்பிட்டா என்னெல்லாம் நடக்குமோ அதையெல்லாம் மேம்படுத்தப்பட்ட கருப்பு கவுனி அரிசியும் வரும். அப்போ என்ன பண்ணுறான் இவன், அமெரிக்காவிலேருந்து ஃபண்டிங் பண்ணி விவசாயிகளுக்கு இலவசமாக விதையை கொடுங்க, கம்பெனி மூலிமா இலவசமாக விதையை கொடுங்கன்னு சொல்லிட்டு நெல் விதைகளை வந்து இலவசமாக கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இதை பயிர் வைங்க, இதுவும் கருப்பாக இருக்கும். அந்த கருப்பு கவுனி அரிசி தானே, அதே கருப்பு கவுனி தான், இது மேம்படுத்தப்பட்ட கருப்பு கவுனி. அதனால் இது வந்து இதுவும் கருப்பாக தான் இருக்கும். அதுக்கும் இதுக்கும் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. உங்களுக்கு நிறைய விளையும், நிறைய லாபம் கிடைக்கும், நிறைய காசு கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு விவசாயிகளுக்கு தேன் மிட்டாயை கொடுத்துட்டு இந்த அரிசியை திரும்பவும் பாரம்பரிய அரிசியெல்லாம் திரும்பவும் கலப்படம் செய்வதற்கான ஒரு முயற்சியில் அவங்க இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இறங்கியிருக்கு. அதனால் வந்து இந்த அரிசிக்கும் பின்னால் இவ்வளோ பெரிய அரசியல் இருக்கா, அரிசிக்கும் பின்னாடி இவ்வளோ பெரிய வணிகம் இருக்கா, அரிசிக்கும் பின்னாடி இவ்வளோ பெரிய சூழ்ச்சிகள் இருக்கா அப்படின்னா ஆமாம், சூழ்ச்சிகள் இருக்குது. அதனால் வந்து நம்ம செய்ய வேண்டியது பாரம்பரிய அரிசியை காப்பாற்றுவது ஒன்று. ரெண்டாவது, பாரம்பரிய அரிசியை டூப்ளிகேட் வருது அப்படின்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது. இப்போ வந்து மேம்படுத்தப்பட்ட அப்படிங்கிற வார்த்தைகளோட அரிசிகள்லாம் வரும், அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது, செறிவூட்டப்பட்ட அரிசின்னு ஒன்று கொண்டு வரான். நீ எந்த அரிசி வேணாலும் பண்ணிக்கோ, நான் கொடுக்குற கெமிக்கல்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் அதில் போடு சார், நான் கொடுக்குற அரிசி கிரானல்ஸ் தரேன், அதையும் ஒரு 2 ஸ்பூன் போட்டுங்க, நான் ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன், நீ போடு. ஃப்ரீயாக எதுக்கடா கொடுக்குற நீ, இவ்வளோ கோடி அவ்வளோ நல்லவனா நீ? ராக்ஃபெல்லருடைய பின்னாடி ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அநியாயங்கள் பண்ணியிருக்கிறான். ஒரு கம்பெனி அவன் வந்து உணவுத்துறையில் நுழைந்து நாசக்காடாக்கியிருக்கிறான், விவசாயத்தையே நாசக்காடாக்கியிருக்கிறாங்க. அதற்கு பெரிய முகங்களை வச்சு அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்குறது, நோபல் விருது கொடுக்குறது, இப்படியான விருதுகளை கொடுத்து அவரே சொல்லிட்டாருங்க. MS சுவாமிநாதனே சொல்லிட்டார் சார், இப்படி சொல்லி 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 நாசக்கடாக்கிட்டாங்க. இந்த கோஷ்டி தான் இப்போது அமெரிக்காவிலும் அந்த வேலையை துவங்கியிருக்கு. அமெரிக்காவிலையும் அந்த வேலையை துவங்கியிருக்கு. இப்போ அமெரிக்காவில் எதிர்ப்பு கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. எங்களுடைய உணவு செயினில் நீ கை வைக்காத, உணவு செயினில்
உணவுகளில் வந்து நீங்கள் இந்த கலப்படம் பண்ணுறது, ஜெனட்டிக்கல் மாடிஃபிகேஷன் பண்ணுறது, கெமிக்கல் சேர்க்கறது, இந்த கெமிக்கல் சேர்க்கறது, அந்த ஜீனை மாற்றுறது, இதெல்லாம் வேண்டாம். உன்னுடைய மருந்தோடு நீ வச்சுக்கோ, உணவு செயினில் கையை வைக்காத அப்படின்னு சொல்கிறக்கூடிய போராட்டங்கள், எதிர்ப்புகள் இப்போதைக்கு அமெரிக்காவிலும் பரவி இருக்கிறது. அதனால் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஏதோ 2 வேளை சோறு தானேப்பா, வெள்ளை சோறு சாப்பிட்றது ஒரு குத்தமாடா அப்படிங்கிற மாதிரி இவனுங்க வெள்ளையை காட்டி தான் நம்மளை ஏமாற்றிருக்கிறான். வெள்ளைத்தூளை காட்டி தான் எல்லா அநியாயங்களும் இந்த நாட்டில் நடந்திருக்கு. அதே வெள்ளைத்தூள் தான் இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீ சாப்பிட்ற பாரம்பரிய அரிசி கருப்பாக இருக்கும் சார், சிவப்பாக இருக்கும், ரஃப்பாக இருக்கும், கொட்டையாக இருக்கும், அடித்து மெல்ல முடியாது. நாங்கள் சொல்கிறது பாருங்கள், பஞ்சு போல் இருக்கும், பூ போல் இருக்கும், அவ்வளோ வெண்மையாக இருக்கும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், நீங்கள் வாயில் வைக்கிறதே இறங்குறதே தெரியாது அப்படின்னு சொல்லி ஏமாற்றி தான் இந்த நவீன அரிசி வந்திருக்கு. இதுலேருந்து விடுபடணும் அப்படின்னு சொன்னால் திரும்பவும் பாரம்பரிய அரிசிகளை சாப்பிடுவது மிக மிக அவசியம். ஓகே. இதே மாதிரி எண்ணெய் மார்க்கெட், குறிப்பாக செக்கில் ஆட்டின எண்ணெயை சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ரால் வருமா? பாரம்பரிய எண்ணெய்ன்னு சொல்கிறாங்களே. அதாவது எண்ணெய் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் கொழுப்பு இருக்கும். கொழுப்பு இல்லாத எண்ணெய், அப்படி கொழுப்பு இருக்கிற எண்ணெய் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது, சரிங்களா? இப்போ செக்கில் ஆட்டுன்ற எண்ணெய் இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து 2009 முதல்ல ஜெயா டிவியில் இருக்கக்கூடிய ஒரு நேரலையில் தான் இதை பற்றிய அத்தனை விஷயங்களும் நான் எடுத்து விட்டேன். அது வந்து மிகப்பெரிய இயக்கமாக மாறி இருக்கு. இன்னைக்கு வந்து அதற்கு வந்து ஒரு புள்ளி, ஒரு ஸ்பார்க்கை பண்ணி விட்டது என்னுடைய 1 மணி நேர நேரலை. அது வந்து ஜெயா ப்ளஸில் அன்றைக்கி நடந்தது. நேரலையாக போயிடுச்சு. நேரலையாக இருந்ததுனால தான் அவ்வளோ தகவலை என்னால் கொட்ட முடிஞ்சது. அது வந்து மிகப்பெரிய மாற்றத்தை வித்தின் 24 ஹவர்ஸில் வந்து கடலை எண்ணெயினுடைய விலை 10 ரூபா கூடிச்சு. அந்த இன்டர்வியூ வந்த அடுத்த 24 மணி நேரத்தில் கடலை எண்ணெய் 10 ரூபா வந்துச்சு. நான் அந்த இன்டர்வியூ கொடுக்குறப்போ தமிழ்நாட்டில் எங்கேயுமே செக்கு கிடையாது. தமிழ்நாட்டில் பாரம்பரிய செக்கு எதுவுமே கிடையாது. இங்கேருந்து நான் செக்கை தேடி குறிஞ்சிப்பாடிங்கிற ஒரு ஊரில் ஒரே ஒரு செக்கு கிடைச்சது. ஒரு இடம் கடலூர் குறிஞ்சிப்பாடி. அதற்கு பிறகு பண்ருட்டி கடலூர் எங்கேயுமே செக்கு கிடையாது. எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. ஏன்னா கடலெண்ணெய் 200 ரூபா, சன்ஃப்ளவர் ஆயில் 35 ரூபாய்க்கு பாக்கெட்டில் கொடுக்குறான். அதுவும் விளம்பரம், டிவியில் விளம்பரம் போட்டு நீங்கள் சாப்பிட்ற எண்ணெய் குழன்னு இருக்குது பாருங்கள் அப்படின்னு ஒரு கிளாஸில் காட்டிட்டு, எங்களுடைய ரீஃபைண்ட் ஆயில் பாருங்கள் எப்படி பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் அப்படின்ன உடனே எங்கள் ஊருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்லாட்டை எடுத்துகிட்டு போயிட்டு கமிட்டியில் போட்டுட்டு வரும்போதே 10 பாக்கெட்டை பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா கடலை இவ்வளோ ரேட்டு விற்கிது, எண்ணெய் 40 ரூபா தான் விற்கிது, அப்போ இதை விட நமக்கு இதுதானே லாபம் அப்படின்னு வாங்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் செக்கே இல்லாமல் போச்சு. அதுக்கு பிறகு அந்த நேரலைக்கு பிறகு செக்கு திரும்பவும் வர ஆரம்பிச்சிது. இப்போ ஊரெல்லாம் செக்காக இருக்குது. இப்போ செக்கு எண்ணெய்க்கும் ரீஃபைண்ட் ஆயிலுக்கும் என்ன சம்மந்தம், என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ரீஃபைண்ட் ஆயில் இவ்வளோ கிளியராக இருக்கிறதுக்கு எண்ணெயில் சம் சால்வெண்ட்டை கலக்கிறாங்க. சால்வெண்ட் அப்படின்னா எண்ணெய் மாதிரி இருக்கும், ஆனால் எண்ணெய் கிடையாது. அந்த சால்வெண்ட்டை கலந்து மிக்சிங் பண்ணி ஃபில்ட்ரேஷன் பண்ணும்போது எண்ணெய் தண்ணி மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சால்வெண்ட்டை திரும்ப பிரிக்க முடியுமானா பிரிக்க முடியாது. சால்வெண்ட்டை திரும்ப பிரிக்க முடியாது, அந்த எண்ணெயோட தான் இருக்கும். அப்போ அந்த சால்வெண்ட் எப்போ போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ தாளிக்கிறீங்க இல்லை குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஆவியாக போயிடும். அதுவும் எவ்வளோ பர்சன்டேஜ் போகும்னா கொஞ்சம் தான் போகும். நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டு இன்றைக்கி போங்க, உங்களுடைய கிச்சனில் இருக்கக்கூடிய டியூப் லைட்டை எடுத்துகிட்டு நல்லா சோப் ஆயில் போட்டு நீங்கள் அதை கழுவுங்க. அது எவ்வளோ கஷ்டமாக அது வந்து பிடிச்சிட்டு இருக்குது பாருங்கள், கருப்பாக ஒட்டிகிட்டு இருக்கும். அந்த ஜன்னல் கம்பியை துடைச்சி பாருங்கள், அவ்வளோ ஈஸியாக துடைக்க முடியாது. அப்போ இந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய ஸ்டீம், அந்த ஆவியாக போயிட்டு அதில் பட்டே இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒட்டுதுன்னா, இந்த எண்ணெயை நீங்கள் டெய்லி சாப்பிட்றீங்களே, உங்களுடைய இதயத்திற்கு இதமானதாக இருக்குமா? இது இந்த சன்ஃப்ளவர் ஆயில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹார்ட் டிசீஸ்னுடைய ரேஷியோ 10%. சன்ஃப்ளவர் ஆயில் சாப்பிட ஆரம்பித்த பிறகு, இந்த விளம்பரம் செய்யப்பட்ட ரீஃபைண்ட் ஆயிலெலாம் சாப்பிட ஆரம்பித்த பிறகு இதனுடைய ரேஷியோ வந்து 10 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. ஹார்ட் டிசீஸ் 10 டைம்ஸ். அப்போது சாதாரண செக்கில் ஆட்டிட்டு நீங்கள் எதாடா சொன்னீங்க, இதில் கொழுப்பு அதிகமாக இருக்குது, இதில் விட்டமின் இல்லை, இதில் வந்து குழன்னு இருக்குது, இது தெளிவாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுக்குறோம் ட்ரிபிள் ரிஃபைன்னு சொல்லிட்டு இவ்வளோ தெளிவான எண்ணெய் இதயத்திற்கு நல்லதுன்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணி போட்டிங்களாடா பாவிகளா. ஆனால் நீங்கள் போட்டதற்கு பிறகு 10% இருந்த ஹார்ட் டிசீஸ் 100% ஆகிருக்க. அப்போ இதற்கு பின்னால் எவ்வளோ பெரிய உடல்நல கோளாறுகள் ஏற்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் இது நல்லது அப்படின்னா அதுக்கு பிறகு ஹார்ட் டிசீஸ் இல்லாமலாம் இருந்திருக்கணும், ஹார்ட் அட்டாக் இல்லாமலாம் இருந்திருக்கணும், ஹார்ட்டில் அடைப்புங்கிறது இல்லாமலாம் இருந்திருக்கணும். நீங்கள் தான் ரீஃபைன் பண்ணி கொடுத்தீங்களே எனக்கு அப்படின்னா இந்த கொழுப்புக்கும் அதற்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ இந்த கொழுப்பை ஹார்ட்டில் அடைப்பை ஏற்படுத்துகிற கொழுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னல சால்வெண்ட்டு, அந்த சால்வெண்ட்டு தான் அடைப்பை ஏற்படுத்துது. அதனால் வந்து இயற்கையாக விளையக்கூடிய கடலை எண்ணெய், இயற்கையாக எடுக்கக்கூடிய செக்கில் ஆட்டக்கூடிய
நல்லெண்ணெய் இதை சாப்பிடுவது அப்படிங்கிறத பொறுத்தவரை எண்ணெய் வேண்டாம், இவ்வளோ தான் சாப்பிடணும் அவ்வளோ சாப்பிடுங்க. ஆனால் அந்த எண்ணெயை வந்து நீங்கள் ரீஃபைண்டாக சாப்பிடும்போது உங்களுடைய எண்ணெய் மட்டும் இல்லை, அதனோட இருக்கக்கூடிய சால்வெண்ட்டும் உங்களுடைய ஹெல்த்தை வந்து டேமேஜ் பண்ணுது. அதனால் இதயத்திற்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இயற்கையாக விளையக்கூடிய செக்கெண்ணெய் என்பது நல்லது. இது எப்படி தேர்வு பண்ணுறது சார்? ஒரு எண்ணெய் பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படிங்கிற, ஏன்னா செக்கில் வாங்குற எண்ணெயும் அவ்வளோ நம்ப முடியறது இல்லையா? அது தேர்வெல்லாம் வந்து உங்களுக்கு அதை விட வேறு என்ன சார் வேலை? சோறு சாப்பிட்றோம், நம்ம வீட்டில் சமைக்கிறத விட நீங்கள் ஸ்விக்கியில் தான் ஆர்டர் போட்டு சாப்பிடுங்கன்னா உங்களை யார் என்ன பண்ண முடியும்? 2 கிலோ கடலையை எடுத்துகிட்டு போய் ஒரு 10 கிலோ கடலை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு எண்ணெய் ஆட்டி எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றதுக்குள்ள உங்களுக்கு அவ்வளோ சோம்பேறித்தனம் உங்களை யார் கொடுத்தது? நெல்லை வாங்கி நெல்லை அவியல் போட்டு மில்லில் கொடுத்து அரிசியாக்கி கொண்டு வந்து ஒரு மூட்டை அரிசியை வச்சுட்டு சாப்பிட்றத விட உங்களுக்கு என்ன பக்கத்துலேயே போயிட்டு டக்குன்னு போயிட்டு அரிசி, அதுவும் நல்ல பளபளன்னு அரிசி வாங்கணும்னு ஏன் உங்களை சொல்லி வச்சாங்க? யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? இப்போ யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? பவுடரு இட்லி மாவு முதற்கொண்டு நீங்கள் வந்து பாக்கெட்டில் தான் சாப்பிடுவேன்னு ஒட்டாரம் பிடிச்சிங்கன்னா அந்த இட்லி மாவு எத்தனை நாளைக்கு முன்னாடி போட்டது? அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க? அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் என்ன சைடு எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு உண்டாக்கும்? அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போகிறதுனால எத்தனை நாள் அந்த இட்லி மாவு கெடாமல் இருக்கும்? வீட்டில் செய்கிற இட்லி மாவுக்கும் அதுக்கும் எவ்வளோ ஹெல்த்து ரிலேட்டட் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? இதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இல்லைங்க. நம்ம வாழ்வதே சாப்பிட்றதுக்காக இல்லையா? சாப்பிட்றது கொஞ்சம் மெனக்கிடலாமே, கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு தேவையான மசாலா அதை அரைச்சிட்டு வந்து வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் அரைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஊரில் ஒருத்தவங்களுக்கு மில்லுன்னு ஒன்று வச்சுக்கிட்டு அவங்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்போ நீங்கள் மொத்தமாக யாரோ ஒருத்தவங்கள்ட்ட உங்களுடைய ஹெல்த்தை அடகு வைக்கிறீங்க, யாரோ ஒரு கம்பெனிக்கிட்ட ஹெல்த்தை அடகு வைக்கிறீங்க. அந்த யாரோ ஒரு ஹெல்த் கம்பெனி ஒவ்வொரு வாரமும் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுக்க முடியுமா? ஒரு 6 மாதம் இருக்கும் இல்லையா? அவங்க அந்த மசாலா அரைச்சி 6 மாதம் இருக்கும். 6 மாதம் அந்த மசாலா அரைச்ச 6 மாதம் மசாலா கெட்டு போகாமல் இருப்பதற்காக ஒரு ரசாயனம் சேர்க்குறாங்க. அந்த விஷயம் தெரியுமா? ஆமாம். அந்த ரசாயனம் கட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு ரசாயனம் சேர்க்குறாங்க. அந்த விஷயம் தெரியுமா? நிறைய ரசாயனங்கள் இருக்கா, ஒன்று தான் கேள்விப்பட்டேன். அந்த மசாலா அப்படியே போகும்போது ஃப்ளோர் ஃப்ரீயாக கொட்டணும். அப்போ அதுக்கு ஒரு கெமிக்கல், அதுக்கு ஒரு ரசாயனம் அதில் சேர்க்குறாங்க. அப்போ இவ்வளோ ரசாயனம் சேர்ந்த அந்த மசாலா பொடி மசாலாவாக இருக்குமா, ரசாயன பொடியாக இருக்குமா? அதுவும் இல்லாமல் இந்த மிளகாய் பொடியை போட்ட உடனேயே உங்களுடைய சிக்கனோ இல்லை மசாலாவோ குழம்போ சிகப்பாக இருந்தால் தான் இந்த மசாலா போட்டால் நல்லா சிவப்பாக வருதுங்க. அப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுனால அவன் என்ன பண்ணுறான்? இதை நல்லா சிவப்பாக்குறதுக்காக வேண்டி அதுக்கு சில ரசாயனம் சேர்க்குறான். மஞ்சள் இருக்குல்ல, குர்குமின், நல்லது, புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியது. ஆனால் நீங்கள் வாங்குகிற நீங்கள் வாங்கக்கூடிய மசாலா பாக்கெட்டில் இருக்கக்கூடிய சோன்சோ XRY கம்பெனியினுடைய பாக்கெட்டில் இருக்கக்கூடியது மஞ்சள் பொடி தான் உங்களால் சொல்ல முடியுமா? குர்குமின் எடுக்கப்பட்ட பவுடர், குர்குமின் மெடிசன், அது வந்து கிட்டத்தட்ட நாங்கள் 7500 கொடுத்து வாங்குகிறோம். குர்குமினை 1 கிலோ 7500 கொடுத்து, 7500ல் அந்த 9000 ரூபா 1 கிலோ கொடுத்து நாங்கள் வாங்குகிறோம். 95% குர்குமின். அப்போ நீங்கள் விவசாயத்திலேருந்து பர்ச்சேஸ் செய்யப்படுகின்ற மஞ்சள் என்னாவது குர்குமின் மட்டும் தனியாக எடுத்துடுறாங்க. குர்குமின் தான் மருத்துவ பயனுள்ள பொருள். குர்குமின் எடுத்த பிறகு அது வந்து வேஸ்ட்டு ப்ராடக்ட், அதுலேருந்து வரக்கூடியது வேஸ்ட்டு. அதை வந்து குப்பையில் கொட்டணும். குப்பையில் கொட்டாமல் கிலோ 20 ரூபாய்க்கு கிடைக்குது. மஞ்சள் பொடி எத்தனை ரூபாய்க்கு கிடைக்குது? கிலோ 20 ரூபாய்க்கு கிடைக்குது. அந்த 20 ரூபா பொடியில் ரசாயன பொடியை சேர்த்து, மஞ்சள் வாசனைக்காக ஒரு பொடியை சேர்த்து அரைத்து உங்களுக்கு கிலோ 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. அப்போ நீங்கள் சாப்பிட்றது மஞ்சள் பொடியா குப்பை பொடியா? சொல்லுங்கள் சார். குப்பை பொடி தான், நீங்கள் சொல்கிறத வச்சு. குப்பை பொடி தான். குப்பை பொடியில் கலரும் அந்த வாசனையும் சேர்த்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய குர்குமினை பூரா தனியாக பிரித்து எங்களை மாதிரி டாக்டர்கிட்ட அவங்க விற்றுறாங்க. அப்போ அந்த பாக்கெட்டில் இருக்கிறது குப்பை, மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு குப்பை. அப்போ இதை தான் நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்க. இதில் ஒரு 1/2 கிலோ மஞ்சள் வாங்கி காய வச்சு வீட்டில் இருக்கிற மிக்சியில் அடித்து பொடியாக்கி வச்சுக்கலாம், இல்லை கடையில் கொடுத்து அரைச்சி வாங்கி வச்சுக்கலாம். இதை விட நமக்கு என்ன பெரிய வேலை இருக்குது? ஹெல்த்தை ஏன் சார் அவன்கிட்ட கொண்டு போய் அடவு வைக்கணும்? யாரோ ஒரு கம்பெனிகிட்ட ஏன் அடவு வைக்கணும்? நம்முடைய ஹெல்த்தை நம்மகிட்ட தானே இருக்கணும். நம்ம உணவு நம்மகிட்ட தானே இருக்கணும். நம்ம சாப்பிட்ற உணவில் என்னென்னலாம் சேருதுன்னு நமக்கு தெரியணும்ல. ஒரு மருந்து கூட ஒரு பாக்கெட்டை பின்னாடி பிரித்து என்னென்ன காம்பினேஷன் இருக்குது, எப்போ மேனுஃபேக்சரிங், எப்போ எக்ஸ்பைரி டேட், இதெல்லாம் பார்க்குறோம். நாம் அட்லீஸ்ட் ஒரு சாம்பாரில் சேர்க்குறது, ரசத்தில் சேர்க்குறது, என்ன சேர்க்குறோன்னா அது உங்கள் பிரெயினுக்கு தெரிய வேண்டாமா? கலருக்காக சேர்க்குறீங்க சார் மஞ்சள் பொடி தானே அது. கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரியுமா?
அப்புறம் எப்படி சேர்க்குறீங்க? யாரை நம்பி சேர்க்குறீங்க? கம்பெனிக்காரெல்லாம் உங்களுடைய ஹெல்த் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்களா? அப்படிதான் விளம்பரம் போடுறாங்க. அதனால் வந்து இது வந்து சாதாரண வீட்டிலேயே அரைச்சிக்கலாம் சார். மசாலாங்கிறது வீட்டிலே அரைச்சிக்கலாம். மிளகாயை நம்ம வீட்டிலே அரைச்சிக்கலாம். மஞ்சளை நம்ம வீட்டிலே அரைச்சிக்கலாம். மிளகு நம்ம வீட்டிலே அரைச்சிக்கலாம். சீரகத்தை நம்ம வீட்டிலே அரைச்சிக்கலாம். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அது சீரகம் தான். சீரகத்தில் நிறைய குவாலிட்டி இருக்குது. அட்லீஸ்ட் நீங்கள் அரைக்கிறது சீரகம்ங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் நீங்கள் அரைக்கிறது மிளகு தான் அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் நீங்கள் அரைக்கிறது மஞ்சள் தான் அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மஞ்சளில் வந்து கலப்படம் பெருசாக நம்ம பார்த்துட முடியும். கலப்படம் என்னன்னா நமக்கு தெரிஞ்சிடும். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இது மிளகா தான் அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அப்போ இதை வாங்கி அரைக்கிறத விட நமக்கு என்ன அவ்வளோ பெரிய வேலைகள் இருக்கும்? சாப்பிட்றது தானே சார். மனுஷன் இருக்கிறது ஒன்று தூங்குறது, 2வது பை ப்ராடக்ட் நம்மளை மாதிரி ஒரு குட்டியை போகிறது, 3வது நம்ம உயிராக இருப்பதற்காக சோறு சாப்பிட்றது. இந்த 3 தான் அடிப்படை நமக்கான தேவை. அதுக்கு பிறகு வீட்டில் இருக்கிறோம், நடந்து போகிறோம், வாக்கிங் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், காரில் போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம்லாம் 2வது விஷயம். அப்போ இந்த அடிப்படைத்தவே எவனோ ஒருத்தன்ட்ட ஏன் கொடுக்குறீங்க? உங்கள் குழந்தைய நீங்கள் தானே பெற்றுக்கிறீங்க. இல்லை யாரோ ஒருத்தன் குழந்தை பெற்று கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணுறீங்களா? அப்போ உங்களுடைய உணவை நீங்கள் தான் சார் செலக்ட் பண்ணணும். உங்களுடைய உணவை நீங்கள் தான் பண்ணணும். உங்களுடைய உணவு எப்படி தயாரிக்கப்படுகிறது? உங்களுடைய அரிசி எங்கேருந்து வருது? உங்களுடைய அரிசிக்கு பின்னாடி ராக்ஃபெல்லர் இருக்கிறானா? உங்கள் அரிசியினுடைய அப்பன் பில்கேட்டாக இருக்கிறானா? அவனுக்கு என்ன சூழ்ச்சி இருக்குது? உன் அரிசிக்கு அவன் ஏன் ஸ்பான்சர் பண்ணுறான்? உன் அரிசி உற்பத்தி பண்ணுறதுக்கு ராக்ஃபெல்லர் எதுக்கு அவ்வளோ கோடி, இப்போ லட்சக்கணக்கான கோடி எதுக்கு முதலீடு பண்ணுறான்? நீங்கள் அரிசி சாப்பிட்றதுக்காக பில்கேட் கம்பெனிக்காரன் எதுக்கு லட்சக்கணக்கான கோடியை கொட்டி செலவழிக்கிறான்? அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஒரு நிமிஷம் யோசிச்சிங்கன்னா சரியான முடிவை உங்களாலும் எடுக்க முடியும். நன்றி சார். பல்வேறு விடயங்களை பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்திற்கும் தகவல்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.